சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுக்கு நீங்களே முதலாளியாகி நிறைய சம்பாரிச்சு இந்த குடும்பத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இது என்ன கேள்வி? பணம் இருந்தா முதலாளி ஆயிடலாம், பணம் இல்லைன்னா இப்படிதான் மாச சம்பளத்துக்கு வேலை செஞ்சு காலத்தை ஓட்டணும். அப்போ பணம் இருந்தா நீங்க முதலாளி ஆகிடுவீங்க, அப்படிதானே? நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பணம் இருந்தா எல்லாருமே முதலாளி ஆகணும் தான் நினைப்பாங்க. எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா என்ன? அப்போ பணம் இருந்தா நீங்க இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்க, சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிப்பீங்க. ஏன் உனக்கு இந்த மாதிரி யோசனைலாம் வருது? இல்ல அத்தான், உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். சரி சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ம். ம். பணம் தான் உங்களை முதலாளியாக விடாம தடுக்குதுன்னா அந்த பணத்தை நானே கொடுக்கறேன் அத்தா. நீங்க முதலாளியா மாறணும். எனக்கு என் அப்பா 200 பவுன் நகை போட்டிருக்காரு. இந்த நகையெல்லாம் சும்மா தான் பீரோல இருக்கு. இத வித்து அத்தானுக்கு பணமா கொடுத்தா நிச்சயமா அத்தா அந்த கார்மெண்ட் கம்பெனியை வாங்கி பெரிய ஆளா வந்துருவாங்க. இந்த நகை எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் வித்து அந்த பணத்துல நான் உங்களுக்கு கார்மெண்ட் கம்பெனியை வாங்கி கொடுக்க போறேன் அத்தா. கூடிய சீக்கிரமே நான் உங்களை முதலாளி ஆக்க போறேன்.